எங்களை எப்பொழுதுமாக நேசித்து வழிநடத்துகிற வாழ்வின் ஆண்டவரே, தர்மியான நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆவியானவரே நீர் எங்களோடு பேசும்படியாய் மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை வழிநடத்தட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்கிறது. நீர் பேசும், நீர் எங்கள் வாழ்வை ஒரு மாற்றம். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக இந்த புதிய மாதத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, நாங்கள் உயிர்ப்பின் 5வது வாரத்திலே இணைந்திருக்கின்றோம். ஆகவே இந்த உயிர்ப்பின் வாரங்கள் ஒவ்வொன்றும் உயிர்ப்பின் ஆண்டவர் செய்த மகிமையை எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக்கிக் கொள்வதற்கு அழைப்பு தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே இன்றைய நாளுக்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இயேசுவின் புது வழி, எமது அரச குல குருத்துவம் என்கின்ற தலைப்பு இன்றைய நாளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனுடைய இன்றைய நாளிலே நாங்கள் வாசித்த திருமறை பகுதிகளுடைய சுருக்கத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, நாங்கள் முதலாவதாக வாசித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய நூலிலே பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு உழைத்த திருத்தொண்டர் ஸ்தேவானை குறித்ததான பகுதியை நாங்கள் வாசித்தோம். கிறிஸ்துவுக்காக இறுதி வரை விசுவாசத்தோடு பல துன்பங்கள் ஏற்பட்டாலும் இறுதி வரை கிறிஸ்துவின் விசுவாசத்திலே நிலைத்திருந்த திருத்தொண்டன் ஸ்தேவான் இறுதியிலும் கிறிஸ்துவை அறிக்கை செய்து கிறிஸ்துவிடத்திலே மன்றாடி தன்னுடைய உயிரை விடுகின்ற சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே வாழ்வின் துன்பங்கள் மரண நேரத்திலும் அவன் கொண்டிருந்த விசுவாசத்திலே சான்று பகருகின்ற அவருடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் முதலாவதாக வாசித்த அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் வாசித்த நிருப வாக்கியத்தை பார்க்கிற பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது, அங்கே பேதுரு ஆசிரியர் அழைக்கின்றார், பாவ வாழ்க்கையை விட்டு விலகி ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும்படியாக. நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். ஆகவே தேர்ந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையை வாழும்படியாக அங்கே அழைப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நான் நற்செய்தி வாசகத்துக்கு வருகிற பொழுது, நற்செய்தி வாசகத்திலே யோவான் 14ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் அடங்கி இருக்கிற அந்த பகுதியிலே ஆண்டவர் அங்கே குழப்பத்தோடு தடுமாற்றத்தோடு இருந்த அவர்களுக்கு வலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற புதிய வாழ்க்கைக்கான அடித்தளத்தை அவர் காண்பிக்கின்ற ஒரு பகுதியாக அந்த பகுதியை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதன் அடிப்படையில் இன்றைய திருமறை வாசகங்களின் அடிப்படையிலும் இன்றைய தலைப்பின் அடிப்படையிலும் நான் இதற்காக ஒரு புதிய தலைப்பை உருவாக்கி இருக்கிறேன். அந்த தலைப்பு கிறிஸ்துவில் நமது அடையாளம். கிறிஸ்துவில் நமது அடையாளம் என்கின்ற தலைப்பாகும். இன்றைய எங்களுடைய யதார்த்த வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த யதார்த்த வாழ்க்கையிலே சில வேளைகளிலே எங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றும், நான் யார், என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன என்கின்ற கேள்விகள் நாங்கள் தனிமையாக இருக்கிற பொழுது, அல்லது குழப்பத்தோடு இருக்கிற பொழுது, அல்லது வாழ்க்கை வெறுத்த நிலையிலே இருக்கிற பொழுது இந்த கேள்விகள் எங்களுக்கு தோன்றும். நான் யார், என்னுடைய வாழ்வின் நோக்கம்தான் என்ன என்ற கேள்விகள். ஆகவே இந்த கேள்விகளுக்கு நாங்கள் சில வழிகளிலே பதிலை கண்டுபிடித்திருப்போம். சில வழிகளிலே இன்னும் அந்த கேள்விகளோடு போராடி கொண்டிருக்கின்ற மக்களாக நாங்கள் இருப்போம். ஆனால் இன்றைய நாளினுடைய திருமறையின் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது, நான் யார், எனது வாழ்வின் நோக்கம் என்ன என்பதற்கு
திருமறை அடிப்படையிலே விடை தேடுகிற பொழுது வாசித்த பேதுருவினுடைய நிருபம் எங்களுக்கு ஒரு தெளிவான விடையை அந்த நிருபத்திலிருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் யாவருமே சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் யாவருமே சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச குருக்களின் கூட்டத்தினர் என்று சொல்லி அவர் அங்கே பதில் கொடுக்கிறார். ஆகவே நான் யார் என்ற கேள்விக்கு அவர் அழகாக பதில் சொல்லுகிறார், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே இன்றைக்கு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்விலே கடவுளின் பிள்ளைகளாக வாழுவதற்கு அழைக்கப்படுகிறோம். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். யோவான் 1 அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. யோவான் 1 அதிகாரம் 12வது வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி யோவான் 1 அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கின்ற, அவரை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் யார்? கடவுளுடைய பிள்ளைகள், அவருடைய உரிமை பேச்சை பெற்றவர்களாக இருக்கின்ற மக்களாக இருக்கிறோம். ஆகவே இனி நாங்கள் யார், நான் யார் என்ற கேள்விக்கு குழப்பம் நிறைந்த பதிலை சொல்லக்கூடாது, நாங்கள் தடுமாறக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், புதிதாய் கடவுளால் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்ற அடையாளத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே கிறிஸ்துவில் நமது அடையாளம், கடவுளால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடவுளால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்பது எங்களுடைய அடையாளமாக இருக்கிறது. 1 பேதுரு 2 அதிகாரம் 1வது வசனத்திலே இவ்வாறாக நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால், கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால், திருவிவிலியத்திலே இவ்வாறாக இருக்கிறது, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால், நீங்கள் கடவுளுடைய மக்கள், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக, புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு நான் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிற பொழுது நான் கடவுளுக்குரியவனாக இருக்கிறேனா என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். கடவுளங்களை அழைக்கின்றார், ஏற்றுக்கொள்ளுகிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தெரிவுக்கு நான் ஆயத்தமாய் இருக்கின்றேனா? இன்றைய நாளிலே வாசித்த அந்த யோவான் நற்செய்தியிலும் அதைத்தான் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக இடத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன், அந்த இடத்துக்கு போவதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கின்றேனா? இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவமான காரியங்கள், கடவுள் அருவருக்கிற காரியங்கள், இன்றைக்கு எங்களுடைய கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வாழுகின்ற தகுதியிலிருந்து எங்களை விலக்களித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த பேதுருவினுடைய நிருபத்திலே 2வது வசனத்திலே சொல்லுகிறார், சகல துர்க்குணத்தையும் கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதல்களையும்
ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லா ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாங்கள் இந்த பாவமான காரியங்களை எங்களுக்குள்ளே வைத்தவர்களாக வாழுகின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம். ஆனால் பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வருவதற்கு நாங்கள் ஆயத்தமற்றவர்களாக இருக்கின்றோம். எங்களுக்குள் துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல் போன்ற பாவமான செயல்கள் எங்களிடத்திலே இருக்கிறது. ஆகவே அவற்றை அகற்றிவிட்டு நான் ஆண்டவரிடத்திலே என்னுடைய அடையாளத்தை நிரூபிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கின்றேனா? ஆகவே ஆண்டவரிடத்திலே அடையாளத்தை நான் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பாவங்களை நான் களைய வேண்டும், என்னுடைய பாவங்களை நான் விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் நான் ஆன்மீக ரீதியிலே ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளரக்கூடியதாக இருக்கும். ஒரு சிறிய சம்பவம் என்று அண்மையிலே என்னுடைய வாழ்விலே நடந்தது. என்னுடைய பாரிஸ் மிஷன் ஹவுஸ் அமைந்திருக்கின்ற இல்லம் சுற்றிலுமே மரங்கள் இல்லை, ஆனால் சரியான ஹீட்டான ஒரு இடம். ஆகவே அந்த இடத்திலே நான் மரத்தை நட்டால் ஒரு இணல் கிடைக்கும், அதன் மூலமாக அந்த ஹீட் குறையும் என்று சொல்லி நான் நம்பி ஒரு மரத்தை 3 கிழமைக்கு முன்பாக நான் நாட்டு வைத்தேன். எக்ஸாமுக்காக கண்டிக்கு சென்று திரும்பி வந்த பொழுது அந்த மரம் பட்டு போயிருந்தது. பார்த்தால் அந்த மரத்தை சுற்றி புட்களுக்கு அடிக்கின்ற மருந்தை தெளித்திருக்கிறார்கள். அந்த மரம் பட்டு போனது. இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையும். நான் கிறிஸ்துவோடு எவ்வளவுதான் ஆழமாக இருந்தாலும் எனக்குள் பாவம் இருந்தால் அந்த பாவம் என்னை வளர்ச்சி உற செய்யாது, அது பட்டு போக செய்யும். அந்த பாவம் ஆன்மீகத்திலே எனக்கு ஒரு முன்னேற்றத்தை தராது. அந்த மரம் நச்சு மருந்து அடிக்கப்பட்டதால் பட்டு போனது போல எனக்குள் இருக்கிற பாவம் என்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கின்ற ஒன்றாகவே இருக்கும். ஆகவே அன்பின் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்து ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாங்கள் வளர வேண்டிய காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடைய வேதங்களை தியானிக்கிறோம், கிறிஸ்துவை அனுதினமும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆனால் பாவம் என்கின்ற அந்த காரியம் எங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அதை விட்டுவிடும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு எங்களை அழைக்கிறார். அதுதான் எங்களுடைய அடையாளமாக இருக்கிறது. பாவத்தை விட்டு கிறிஸ்துவில் என்னுடைய அடையாளத்தை நிரூபிக்க. தொடர்ந்து அவர் பேசுகிற பொழுது உயிருள்ள ஜீவனுள்ள கல்லை குறித்து அங்கே பேசுகிறார். கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டார், ஆனால் கடவுள் அவரை மதிப்புக்குள்ளவராக, மகிமைப்படுத்துகிறவராக மாற்றினார் என்று சொல்லி நாங்கள் திருமறையிலே பார்க்கிறோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல்லாயிற்று. இன்றைக்கு நாங்கள் யோசிக்கலாம், என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? நான் எதற்காக வாழுகிறேன்? நான் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறேனே, மற்றவர்கள் என்னை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லையே, நான் பயனற்றவர் என்று சொல்லி நாங்கள் எண்ணலாம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் நோக்கத்தை வைத்தவராக இருக்கிறார். அந்த நோக்கத்திலே வழி நடத்துகிற ஆண்டவராகவும் எங்களுடைய ஆண்டவர் இருக்கின்றார். நாங்கள் கடவுளுடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள், மதிப்புடையவர்கள். ஆகவே எங்களை நாங்களே தாழ்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது, எங்களை நாங்களே கீழ்ப்படுத்திக் கொள்ளக்கூடாது. மனிதர்கள் எதுவும் சொல்லலாம், மனிதர்கள் எங்களுக்கு எதிராக செயற்படலாம், ஆனால் ஆண்டவர் பார்வையிலே நாங்கள் மதிப்புடையவர்களாக, மதிக்கப்பட்டவர்களாக, பெருமதியுடையவர்களாக இருக்கிறோம் என்பின் பிரியமானவர்களே. ஆகவே வசனம் 9வது வசனம் பேதுருவுக்கு எழுதின அந்த நிருபத்திலே சொல்லுகிறது, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிநடவினர்,
அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தார், உரிமை சொத்தான மக்கள் என்று ஆண்டவர் புதிய அடையாளத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே கிறிஸ்துவில் எங்களுக்கு அடையாளம் தரப்பட்டிருக்கிறது. நான் அந்த அடையாளத்தை வளர்ப்பிக்க, அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்த நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா? பாவத்தை களைந்து நான் என்னுடைய அடையாளத்தை நிரூபிக்க ஆயத்தமா? பிரயோசனம் இல்லை என்று சொல்லி சமூகம் சொன்னாலும் ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார் என்ற நம்பிக்கையிலே அடையாளப்படுத்த நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா? ஆகவே கண்களை மூடி நாங்கள் சற்று நேரம் சிந்திப்போம். கிறிஸ்துவில் என்னுடைய அடையாளத்தை நிரூபிக்க. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீர் எங்களுக்காக இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வருகையின் நாட்களுக்காக என்னை நீர் ஆயத்தப்படுத்து. கிறிஸ்துவிலே என்னுடைய அடையாளத்தை நான் உறுதிப்படுத்தி, என்னுடைய பாவங்களை அகற்றி, என்னுடைய தாழ்வு மனப்பான்மைகளை அகற்றி, உம்மிலே இன்னும் ஆழமாக விசுவாசம் கொண்டு கிறிஸ்து எனக்காக இருக்கிறார், கிறிஸ்துவே என்னுடைய அடையாளம், என்னுடைய வாழ்வின் மையம் என்கின்ற எண்ணத்திலே வாழ்வதற்கு உதவி செய்தரலும். நீர் எங்களோடு பேசு, எங்களை வழிநடத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென்.